அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீராஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வந்து வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் வந்தது சமீபத்தில் வந்தது. இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம், பையன். வயசு வந்து 15 வருஷம் 6 மாதம் 18 நாள் ஆகுது. இந்த பையனோட அம்மா நம்மகிட்ட வந்தாங்க. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சார் பையன் வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நல்ல பையன்தான், ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கான், டியூஷன்லாம் போகிறான், பட் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் யூடியூப்லேயே இருக்கான், மொபைலில் வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு என்னன்னாக்கா இந்த பையன் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும், அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் இருக்கா சார் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட வந்தாங்க. இந்த பையனோட பிறப்பு லக்னம்ன்றது என்னது, மேஷம். தற்போது வளரும் லக்னம் என்ன போயிட்டுருக்குங்க, மிதுனம் போயிட்டுருக்கு. லக்னாதிபதி யார், புதன். புதன் எங்கே இருக்காரு ஜாதகருக்கு, 8ஆம் வீட்டில் இருக்காரு. அதாவது ஏஎல்பிக்கு 8ஆம் வீட்டில் இருக்காரு. இந்த ஜாதகருக்கு இயங்குகின்ற நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குங்க, மிருகசீரிஷம் 3. நட்சத்திராதிபதி யாரு, செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காரு இந்த ஜாதகருக்கு, ஏஎல்பிக்கு 7ஆம் பாவத்தில் இருக்காரு. ஓகே, ஏஎல்பி லக்னம் வந்து மிதுனம், லக்னாதிபதி புதன் 8ல் இருக்காரு. 10 வருஷம் ஆட்சி பண்ணுவார். எப்போ வரைக்கும், 1 நவம்பர் 2023 இருந்து 31 அக்டோபர் 2033 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணுவார். ஓகே, இந்த ஜாதகரோட அம்மா என்ன சொன்னாங்க, சார் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க இல்லையா. லக்னாதிபதி புதன் 1 சுயஸ்தானத்துக்கும் 4 தாய்ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று எங்க போய் உட்காந்துருக்காரு, 8ஆம் வீடான தீராத பிரச்சனையில போய் உட்காந்துருக்காரு. ஓகே, தாய்ஸ்தானமான 4ஆம் பாவத்தை 1ன்னு வச்சுக்கிட்டு 8ஆம் பாவமா, தாய்க்கு 8ஆம் பாவமா எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 11 வரும். 11ன்றது லாபம், மகிழ்ச்சி, வெற்றி. அப்ப இந்த தாய் வந்து ஜாதகருக்கு நல்லதை தான் சொல்றாங்க, இவனோட நன்மைக்கு தான் சொல்றாங்க. ஆனா லக்னாதிபதி புதன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கிறதுனால ஜாதகர் இந்த தாயை வந்து எதை சொன்னாலும் நெகட்டிவா எடுத்துக்கிறாரு, எதிர்மறையா எடுத்துக்கிறாரு. எப்படி, 8ல் இருக்காரு இல்லைங்களா, 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற லக்னாதிபதி புதன் பகவான் 8ல் இருக்காரு. அப்ப எப்படிங்க தாய் சொல்றது கேட்பாப்புல. அதனால நம்ம இந்த ஜாதகரோட தாய்க்கு என்ன சொன்னோம், பையன் வந்து நல்ல பையன், ஆனால் கிரக சூழ்நிலை காரணமாக லக்னாதிபதி புதன் வந்து 8ல் இருக்காரு. 2033 வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிற, அக்டோபர் மாதம் வரைக்கும். அதனால நீங்கள் வந்து இந்த பையனை வந்து ரொம்ப அதட்டாமல், ஆர்டர் போடாமல், அவனோட போக்கிலேயே போயிட்டு அவனுக்கு புரிய வச்சா வந்து புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோங்க. சரிங்களா. இந்த அம்மா என்ன சொன்னாங்க, சார் எப்போ பார்த்தாலும் மொபைலில் வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னாங்க. மொபைலுன்னு சொல்கிறது கம்யூனிகேஷன் சாதகம் மொபைல். இது வந்து 3ஆம் பாவம் வச்சுங்களா. 3ஆம் பாவம் லக்னாதிபதி யாரு, சூரியன். அவர் எங்கே இருக்காரு, ஏஎல்பிக்கு 8ஆம் வீட்டில் இருக்காரு. அதாவது தீராத பிரச்சனை ஸ்தானத்தில் இருக்காரு. ஓகே, யூடியூப்ன்றது என்னது, துலாம் ராசி, துலாம் லக்னம்லாம் வந்து யூடியூப்னு சொல்லுவோம் நம்ம அச்சய லக்ன பദ്ധதியில். ஓகே, அப்போ பையன் வந்து என்ன பண்ணுறாப்புல, மனம்ன்று சொல்கிறது வந்து இது 5ஆம் பாவம். ஏஎல்பிக்கு 5ஆம் பாவம் வந்து எது, துலாம். அப்போ யூடியூப். அப்போ ஜாதகரோட மனம் எப்போ பார்த்தாலும் மொபைலில் யூடியூப் வீடியோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே போயிட்டுருக்கு. அவனும் அதை தான் பண்ணிகிட்ருக்கான். எவ்வளோ கரெக்டாக வருது பார்த்தீங்களா. சரி, அடுத்து அவங்க என்ன கேட்டாங்க, பையனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா சார், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, அந்த மாதிரியான நிகழ்வு எதுவும் நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இப்போ ஏஎல்பி நட்சத்திரம் இது மிருகசீரிஷம் 3. செவ்வாய் பகவான் எங்கே இருக்காரு, 7ல் இருக்காரு. அதாவது நண்பர்கள், சூழ்நிலை, இதான் வந்து 7ஆம் பாவம். செவ்வாயின்றது என்னது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கிரகம். அப்போ அதுவும் செவ்வாயின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுங்களா. அப்போ இந்த ஜாதகரோட அம்மா இந்த சமயத்தில் கேட்டது சரின்னு வருது. கரெக்டுங்களா. கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம், இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம். எப்படி சொன்னோம், இந்த ஜாதகருக்கு இயங்குகின்ற நட்சத்திரம் புனர்பூசம் 3 போகும்போது வயசு வந்து என்ன ஆகும்னாக்கா 23 வயசு 7 மாதம் 26 நாள் ஆகும். அப்போ 3ஆம் பாவகம் சொல்ற முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் யாரு, கர்மகாரகன், தொழில்காரகன். கோச்சாரத்துல 3ஆம் பாவத்துல செவ்வாய் இருப்பார். செவ்வாய்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணா, எக்ஸாம் எழுதுனா
3ல் இருக்கிற செவ்வாய் பகவான் தன் 8ஆம் பார்வையா ஏஎல்பிக்கு 10ஆம் வீடான மிதுனத்தை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் பாவகத்தோட செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் வருங்க அப்படின்னு சொன்னோம். 3ன்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் வந்து கர்மகாரகன். ஓகே, செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து தன்னோட 8ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ன்றது தொழில் ஸ்தானம், செவ்வாயின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ பையனுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கான கால சூழ்நிலை சரியாக பொருந்தி வருது அப்படின்ற மாதிரி சொன்னோம். இதையே இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிட்டு நம்ம வந்து ஆய்வு பண்ண என்ன வருதுனாக்க, இந்த விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்கிற பாவகமும் வந்து 3ஆம் பாவகம் தான். 10ஆம் பாவகமான தொழில் ஸ்தானத்துக்குரிய லக்னாதிபதி குரு பகவான் 8ல், 10ஆம் பாவகம் லக்னாதிபதி 8ல் இருந்தால் தீராத பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்? பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வேலையை இவர் வந்து தேடிக்கணும் ஆச்சுங்களா. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஆர்மி, டிஃபென்ஸு, போலீஸு, இந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் வேலை, இந்த மாதிரி வேலைகளை பார்க்கறது வந்து கரெக்டாக இருக்கும். கோச்சாரத்தில் வந்து இந்த புனர்பூசம் 3 போகும்போது 3ஆம் பாவத்தில் செவ்வாய் தன் 8ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கறாரு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, டிஃபென்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை டிஃபென்ஸு, இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸில் ஜாதகருக்கு வேலை ஸ்போர்ட்ஸுக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் வந்து ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவதாக இந்த ஜாதகம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால, ஸ்போர்ட்ஸுன்றது 3ஆம் பாவம். அப்போ ஸ்போர்ட்ஸு டிஃபென்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயே வந்து இந்த கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். சரி, அப்போ எந்த ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னாலும் போட்டித் தேர்வு எழுதணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது. அந்த மாதிரி இவர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த காலகட்டத்தில் எழுதுனா கிளியர் பண்ணுவாரா? அப்போ தானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். சரி, போட்டித் தேர்வுன்றதும் 3ஆம் பாவம் ஆச்சுங்களா. அப்போ இந்த போட்டித் தேர்வுக்கு தொடர்புடைய நட்சத்திராதிபதி சுக்கிரபகவான் எங்கே இருக்காரு? கோச்சாரத்தில் ஏஎல்பிக்கு 5ஆம் வீடான துலாமில் இருப்பார். கூட யார் இருக்கா? ராகு பகவான். ராகுன்னா என்ன? பிரம்மாண்டம். அப்போ 5ன்றது மனசு, ராகு பகவான்ன்றது பிரம்மாண்டம். அப்போ இந்த ஜாதகர் வந்து பிரம்மாண்டமாக முயற்சி பண்ணுவார் இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை டிஃபென்ஸில் கிடைக்கிறதுக்கு ஆச்சுங்களா. அதில் ரெண்டாவது 3ஆம் பாவத்தில் வந்து செவ்வாய் இருக்காரு ஆச்சுங்களா. 3ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. சுக்கிர பகவான் வந்து என்ன பண்ணுறாரு? 5ஆம் வீட்டில் இருந்து தன்னோட 7ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரு? ஏஎல்பிக்கு 11ஆம் வீடான வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு புனர்பூசம் 3 போகும்போது டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதற்குண்டான எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அதனால் இந்த ஜாதகருக்கு டிஃபென்ஸில் ஸ்போர்ட்ஸோ இல்லை ஐடி ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட வேலையோ கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத மாதிரி நம்ம சொன்னோம். எவ்வளோ துல்லியமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்படிப்பட்ட மிக மிக அற்புதமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், பிரபஞ்சத்திற்கும், இறைவனுக்கும், என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. எல்லோரும் வாழ்க வளமுடன்.